என்கிட்ட எதுவுமே இல்லைன்னு இருக்கிற எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு சொல்கிறோமே, அல்லாஹ் நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளவு அருள் செய்திருக்கிறான் என்பதை நபிமார்களுடைய காலகட்டத்தை சஹாபாக்களுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும். அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை என்ன, அவர்கள் எந்த அளவுக்கு ஏழ்மையாக வாழ்ந்தார்கள், நாம் எந்த அளவுக்கு சொகுசாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்றதெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும். இன்றைய காலகட்டத்தில் ஒரு மனிதன் ஏழ்மையாக வாழ்வதை மக்கள் பார்க்கும்போது அவங்கள இழிவாக பார்க்கலாம். ஆனால் அல்லாஹ் அவர்களை எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தி இருக்கிறான் என்று தெரியுமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு விஷயம் என்னென்னா, எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலுமே அதுக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கும். அதன் அடிப்படையில் மனிதனுடைய நோக்கம் என்ன, அல்லாஹ் நம்மை படைத்ததனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், உன்னை படைத்ததனுடைய நோக்கம் நீ என்னை வணங்குவதற்காக மட்டும்தான் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படியாக மாறி இருக்குதுன்னா, நம்ம வாழ்வதற்காக தொழுக வேண்டிய சூழலுக்கு நம்ம இருக்கோம். நல்லா பாதுகாக்கணும். நீங்கள் நம்மளுடைய வாழ்க்கை வேற ஒரு திசையை நோக்கி, நம்மளுடைய நோக்கம் எல்லாம் வேற ஒரு திசையை நோக்கி இருக்கு. ஒரு மனிதன் இந்த உலக தேவைக்காக மாத்திரமே அவன் வாழ்வதற்கான ஒரு சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான் இன்றைக்கி நம்மக்கிட்டே இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரசூலுல்லாஹ்வோட வீட்டுக்கு வராங்க. அவங்களுடைய அறையை பார்க்குறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதில் படுப்பாங்கன்னா, பாயில் தான் படுத்துருப்பாங்க. ஈச்சம் பாயின்னு சொல்லுவாங்க. அதில் அவங்க உட்காந்துருக்காங்க. அந்த இடத்த அப்படியே பார்க்குறாங்க. சொல்கிறாங்க, அவங்களுடைய தலகாணி அப்படின்னு சொன்னால் ஈச்ச மர நாரிலிருந்து அதை மொத்தமாக ஒரு தலகாணி மாதிரி செஞ்சு இதில் தான் அவங்க படுத்துருக்காங்க. அவங்களோட இடம் எல்லாம் இப்படி தான் இருக்குது. இதை பார்த்தோன்னே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, யா உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஏன் அழுகுறீங்க கேட்க போகும்போது அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் ரசூலே, மன்னர்கள் மற்றவங்க எல்லாமே இந்த மன்னர்கள் அவங்க பேரெல்லாம் சொல்லிவிட்டு இப்படி இவங்கெல்லாம் செல்வ செழிப்பாக நல்ல சந்தோஷமாக நல்ல வசதி வாய்ப்போடு வாழ்கிறாங்களே, ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் நீங்கள் இப்படி இருக்கீங்க, உங்களுடைய இல்லை ஏன் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னான். இதை கேட்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமையாக ஒரு வார்த்தை சொன்னார்கள், யா உமர், இந்த உலகம் அவர்களுக்காகவும் நமக்கு மறுமையும் இருப்பதை நீ விரும்பவில்லையா? என்ன ஒரு அழகான வார்த்தை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு முஃமினுடைய நோக்கம் இந்த உலகத்தில் அவன் நல்ல சந்தோஷமாக வசதி வாய்ப்போடு வாழ்வதல்ல. அவனுக்காக படைக்கப்பட்டது மறுமை வாழ்வு. அவன் சொர்க்கத்தில் அவன் நல்லபடியாக வாழ்வான். உலகத்தை பற்றி அவன் இது பண்ண மாட்டான். இப்போ அப்படியே நம்ம காலத்தை பார்த்தீங்கன்னு சொல்லலாம், நம்ம எப்படி வாழ்கிறோம்? அல்ஹம்துலில்லாஹ், பெரும்பான்மையாக எல்லா வீட்லேயுமே படுத்து தூங்குறதெல்லாம் பஞ்சானி மெத்தை தான். இதில் மாற்று கருத்தே கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலகட்டத்தில் அவங்க 3 நாளைக்கு மேலே அவங்க வீட்டில் அடுப்பு கூட எரிச்சது கிடையாது. ஆனால் நமக்கு இன்றைக்கி நம்ம சொல்ல முடியுமா, ஒரு நாள் நான் சாப்பிட்லன்னு சொல்ல முடியுமா? அல்ஹம்துலில்லாஹ் 3 வேளை சாப்பாடுமே தாராளமாக நமக்கு இருக்குது. அந்த அளவுக்கு அவர்கள் வாழ்ந்தார்கள். யார்? அல்லாஹ்வினுடைய ரசூல். அவங்களே அப்படி வாழ்கிறாங்க, அப்படி தான் வாழ்ந்தாங்க. அவங்க வாழ்க்கையை அப்படி தான் கடித்தார்கள். உலகத்தினுடைய நோக்கம் என்ன, வாழ்வினுடைய நோக்கம் என்ன என்று சொல்லி கொடுத்தார்கள். ஆனால் நாம் இப்படி வாழ்ந்துட்டு நம்ம இல்லைன்றது தான் நம்மளுடைய பிரச்சனை. இவ்வளோ இருந்தாலும் இல்லைன்னு தான் சொல்லிக்கிட்டே இருக்கும். ஒரு மனிதன் ஏழையாக வாழ்வது அவனுக்கு அசிங்கம் கிடையாது. ஒரு முஃமின் அதை நம்ம பார்க்க மாட்டோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நான் சொர்க்கத்தை எட்டி பார்த்தேன், அதில் ஏழைகள் தான் அதிகமாக இருந்தார்கள். இந்த ஏழ்மை இருக்கிறதல்லவா, இது அவனுக்கு மிகப்பெரிய ஆயுதம். எப்படி? அவன் அல்லாஹ்விடத்தில் நறுங்குவதற்கும் அவனுடைய இபாதத்தில் முழுமையாக ஈடுபாட்டுடன் இருப்பதற்கும் அதுதான் அவனுக்கு ஒரு ஆயுதம். இன்றைக்கி நம்ம எப்படி இருக்கோம்? நமக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னு சொன்னால் நம்ம எப்படி அல்லாஹ்ட்ட கேட்குறோம்? அவன் ஏழ்மையின் காரணமாக பாவத்தின் பக்கம் வீழாமல் இருப்பான். அதே ஒருவன் பணக்காரனாக இருந்து அவன் நல்ல செல்வ செழிப்போடு இருந்து அவன் இபாதத்தின் முழு ஈடுபாட்டுடன் இருப்பது அது கஷ்டம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னொரு இடத்துல சொல்லியிருப்பாங்க, ஒரு ஹதீஸில் சொல்லுவாங்க, அந்த காலத்தில் திண்ணை சஹாபாக்கள்னு சொல்லுவாங்க.
அவங்க வந்துட்டு பசியினால் வாடி போய் அவங்க பசி தாங்க முடியாமல் மயங்கி கிடப்பாங்க. நீங்கள் உங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் கிடைக்க இருக்கக்கூடிய வெகுமதியை நீங்கள் அறிந்தால் ஏழ்மையை அதிகமாக நீங்கள் விரும்புவீர்கள் என்று சொன்னார்கள். அவங்க என்ன நிலையில் இருக்காங்க, ஆனால் அந்த நிலையிலையுமே ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், ஏழ்மையை நீங்கள் இன்னும் அதிகமாக விரும்புவீங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த காலத்தை பார்க்க போகும்போது இந்த காலத்தில் நமக்கு அல்லாஹ் வந்துட்டு எல்லா விஷயத்தையுமே நமக்கு தந்திருக்கான், எதுலேயுமே நமக்கு அல்லாஹ் குறை வைக்கல. ஆனால் இருந்தாலும் நம்ம ஏன் இல்லை இல்லைன்னு சொல்கிறோம் தெரியுமா? நமக்கு தேவையே இல்லாத தேவைகள் அனைத்துமே நமக்கு வந்து அதிகமாகிடுச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, நான் அல்லாஹ் மீது சத்தியமாக என்னுடைய உம்மத்தார்களுக்கு வறுமை ஏற்பட்டுவிடும் என்று சொல்லி நான் வருத்தப்படவே இல்லை, அதை நினைத்து நான் அஞ்சுவதே கிடையாது. அவர்களுக்கு அல்லாஹ் முந்திய சமூகத்தாருக்கு எப்படி அல்லாஹ் செல்வத்தை அதிகரித்து தந்தானோ அது போன்று தந்து, அவர்கள் எப்படி அதற்காக போட்டியிட்டு எனக்கு செல்வம் வேண்டும் என்று செல்வத்தின் மீது கொண்ட ஆசையினால் அவங்க வந்துட்டு அதுக்காக சண்டையிட்டு கொண்டார்களோ அதன் காரணமாக அவர்கள் அழிந்தார்கள். அது போன்ற ஒரு நிலைமை என்னுடைய உம்மத்திற்கு ஏற்பட்டு விடுமோ என்று நினைத்து தான் நான் வந்துட்டு அஞ்சுகிறேன் என்று சொன்னார். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த உலகம் என்பது ஒரே ஒரு துளி, ஆனால் ஆகிரத் மறுமையினுடைய வாழ்வு என்பது ஒரு கடல். இந்த ஒரே ஒரு துளிக்கு ஆசைப்பட்டு ஒரு கடலை நம்ம இழந்துட வேணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.